சாய் ராம் ராம் சாய் ராம் ராம் ராம். என் அன்பின் பிரியமே, முடிந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் போராடி பார்த்து விட்டாய். இயன்றவரை பொறுமையாக காத்திருந்தும் விட்டாய். இனி என்னால் முடியாது சாயப்பா, என்னை எப்படியேனும் கரையேற்றி விடுங்கள் என்று என்னிடம் சரணாகதியும் அடைந்து விட்டாய். கவலைப்படாதே கண்மணி, உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழப்போகின்றது. இந்த வியாழனில் ஒரு பொன்னான செய்தியோடு உன்னை காண வந்திருக்கின்றேன். உனக்கான நேரமும் காலமும் கூடிய விரைவில் கூடி வரப்போகின்றது. அதுவரையிலும் நீ தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒளியாதே. தைரியமாக எதிர்த்து போராடு. இந்த ஜென்மத்தின் கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு. அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்று போராட மனதை பக்குவப்படுத்து. முடியாத போதெல்லாம், உன்னுள் இயலாத போதெல்லாம் சாய்ராம் சாய்ராம் என்று மனதிற்குள் பதியம் செய்து வைத்துக்கொள். என்னை வழிபடுவதற்கு வழியை தேடி அலையாதே. நான் அந்தர்யாமியாய் உனது உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவன். எனக்கு சடங்கு சம்பிரதாயங்களோடு தான் பூஜை செய்ய வேண்டும் என நினைத்து விடாதே. உன்னால் இயலாத போதெல்லாம் இப்பொழுது முடியாது என்று வருந்தாதே. எந்த விரதங்களையும் எந்த பூஜையையும் நான் உன்னிடம் எதிர்பார்ப்பதில்லை. எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டே இரு, அது ஒன்றே போதும். அப்பொழுது என் பலம் உனக்குள் ஊடுருவி உனது கஷ்டங்களை தவிடு பொடியாக்கிவிடும். உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் உனக்கு துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும். உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று, எந்த வழியில் என்னை தேட வேண்டும் என்று தேடி அலைந்து கொண்டே இருக்கின்றாய். ஒன்றும் வேண்டாம் கண்மணி, நீ எதுவும் எனக்காக செய்ய வேண்டாம். நான் உன்னிடம் ஏதேனும் வேண்டுகோள் வைத்தேனா? உன் பொருளை எல்லாம் செலவு செய்து எனக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று கூறினேனா? உன் உடலை வருத்தி கொண்டு தான் என்னை வழிபட வேண்டும் என்று என்றேனும் கூறியிருக்கின்றேனா? நான் உன்னிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் நீ எனக்காக உன்னுடைய நேரத்தை செலவிடுவது மட்டும்தான். ஒரு நாளில் ஒரு நிமிடம் மட்டும்தான். ஒரு முறை ஒரு நிமிடமேனும் எனக்காக என்னை நினைத்துக்கொள். பிரார்த்தனைகளை விடாமல் செய்து கொண்டே வா. உன்னுடைய மனமார்ந்த மனமுருகி நீ செய்யும் அந்த பிரார்த்தனைகள் மட்டுமே எனக்கு போதும். வெறும் பிரார்த்தனைகள் ஒன்றினாலேயே உனது பிரச்சனைகள் அனைத்தையும் நான் முடித்து வைப்பேன். யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும், கவலைப்படாதே. அவை அனைத்தையும் காதில் மட்டும் கேட்டுக்கொள். ஆனால் எந்த காரணம் கொண்டும் நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன், அதனால் தான் எல்லோரும் என்னை வசைபாடுகின்றார்கள் என்று மனதில் நினைத்து கொள்ளாதே. இந்த உலகில் நிலை என்று எதுவும் இல்லை. அது மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் பொருந்தும் தானே. எனவே நீ உன்னுடைய லட்சிய பாதையில் இருந்து தடம் புரளாதே. இந்த வாழ்க்கையில் நீ தாழும் பொழுதும் தாழ்வான நிலையில் இருக்கும் பொழுதும் உன்னை ஏசி வசைப்பாடும் இந்த கூட்டம்தான் நாளை நீ உயர்ந்த நிலைக்கு வரும் பொழுது உன் காலை சுற்றி வர தயாராக இருக்கும். இன்று உன்னை அவர்கள் வசைப்பாடினால் ஒன்றை மட்டும் உன் மனதிற்குள் நீயே சொல்லிக்கொள். இன்று நீங்கள் கேலி செய்யும் இடத்தில்தான் நான் இருக்கின்றேன். ஆனால் நான் உயர்ந்து கொண்டே போவேன். ஒரு நாள் நீங்கள் என்னை அன்னார்ந்து பார்க்கும் உயரத்தில் நான் இருப்பேன். அப்பொழுதும் என்னை கேலி செய்து கொண்டும் என் மீது பொறாமைப்பட்டு கொண்டும் இருந்த இடத்திலேயே நகராமல் நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை அங்கேயே தேங்கிவிடும். நான் உயர உயர பறக்கப் போகின்றேன். நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். இவ்வாறான வார்த்தைகளை உன் மனதில் உனக்கு நீயே சொல்லிக்கொள். இந்த மன ஓட்டங்கள் உன் மனநிலையை சாந்தப்படுத்தும். அவர்கள் மீதான வெறுப்புணர்ச்சியும் கோபத்தையும் அது தள்ளி வைக்கும். அவர்கள் மீதான ஒரு பரிதாப பார்வையை வீசிவிட்டு சென்றுவிடு. ஆம் கண்மணி, அவர்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். உன் அருமை தெரியும் அளவிற்கான தகுதி அவர்களிடம் இல்லை. உன்னை எல்லோரும் ஒதுக்கி வைக்கின்றார்கள். உறவினர்கள் கூட எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டு உன்னை தள்ளி வைத்து விடுகின்றார்கள் என்று கவலைப்படுகின்றாய் அல்லவா? இதற்கான காரணத்தையும் இன்று நானே கூறிவிடவா? வைரம் வைரத்துடன் தானே சேரும், கூழாங்கற்களோடு சேருவதில்லையே. ஒருவேளை கூழாங்கற்களுடன் வைரம் சேர்ந்து விட்டாலும் தன்னுடைய ஒளியால் வனப்பால் அது தனியாக தெரியும் அல்லவா? அத்தனை கூழாங்கற்களுக்கு நடுவில் இருந்தாலும் ஒற்றை வைரம் தன் மதிப்பை இழந்து விடுவதில்லை. அதற்காக கூழாங்கற்கள் எல்லாம் வைரத்தை ஒதுக்கிவிட்டார்கள் என்று சொல்ல முடியுமா? அப்படித்தான் கண்மணி, நீ வைரம். இந்த உலக வாழ்க்கையில் நீ ஒரு வைரம்.
உன்னை சுற்றி இருக்கும் கூழாங்கற்களோடு இருப்பதால் நீ தனித்து தெரிகின்றாய். உன்னுடைய ஒளியையும் பிரகாசத்தையும் அந்த கூழாங்கற்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால்தான் அவர்கள் உன்னை ஒதுக்கி வைத்து விடுகின்றார்கள். அதனால் நீ மதிப்பிழந்து விடப்போவதில்லை. இந்த வைரத்தை செதுக்கும் சிற்பி நான் இருக்கின்றேன். உன்னை செதுக்கி உயர்ந்த சிலையாக நான் மாற்றுகின்றேன். கோபுரத்தின் உச்சியில் உன்னை நான் ஏற்றி வைக்கின்றேன். எனவே இந்த கூழாங்கற்களுக்காக வைரமான நீ வருத்தப்படாதே. நீ வைரம் என்று தெரியும் போது இவர்கள் எல்லாம் உன்னை தேடி வருவார்கள். ஏனென்றால் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என்று நான் கூறினேன் அல்லவா? அது இந்த மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் மனதிற்கும் பொருந்தும். எனவே நீ உன்னுடைய லட்சிய பாதையில் இருந்து தடம் புரளாமல் நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு. இந்த உடல், மனைவி, மக்கள், செல்வம், வாழ்க்கைத்தான் நிரந்தரம் என்று நினைத்து விடாதே. எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டதே. எல்லாம் உன்னிடமே இருக்க வேண்டும் என்றும் நினைக்காதே. ஆகையால் உடல் திடமாக இருக்கும் பொழுதே தான தர்மங்களை செய்து கொண்டிரு. தர்மம் நிச்சயம் தலை காக்கும். இந்த சாயிக்கு கூட ஒரு தர்மம் இருக்கின்றது. அனுதினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து அவர்களை காப்பாற்றுவதே இந்த சாயின் தர்மம். எனவே உன் துயரங்களை தீர்த்து நீ வேண்டியதை நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். யாரிடமும் எந்த உதவியும் கேட்டுக்கொண்டு கையேந்தி நின்று விடாதே. உனக்காக உதவுவதற்கு இந்த சாய் ஒருவன் இருக்கின்றேன். என் சர்க்கார் கொடுப்பதே கொடுப்பது. மற்றவர்கள் கொடுப்பதை இதனுடன் எப்படி ஒப்பிட முடியும்? நான் உனக்கு தருகின்றேன். நீ கேட்ட எல்லாவற்றையும் அள்ளி அள்ளி தருகின்றேன். உனக்கு ஒரு பொன்னான செய்தியோடு வந்துள்ளேன் என்று சொன்னேன் அல்லவா? இதோ கண்மணி, இந்த வியாழனில் இருந்து வியக்கத்தரு மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். உன் மனம் மகிழும்படியான, உன் கண்கள் பார்க்கும்படியான, நீயே வியக்கும்படியான மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நிகழத் துவங்கும். இனி வரும் ஒவ்வொரு வியாழனும் நீ குதூகலிக்கப் போகின்றாய். இப்பொழுது உன் வாழ்க்கை விடியலை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இனிமேல் எல்லாம் நல்லதாகவே அமைய போகின்றது. கவலை கொள்ளாதே. உன் நிழல் கூட இனிமேல் பிரகாசமாயிருக்கும். உன்னுடன் எப்பொழுதும் இந்த சாய் இருப்பதையும் உணர்ந்து கொண்டே இருக்கப் போகின்றாய். உன் வாழ்வில் புதிய நிகழ்வுகள் நடைபெறும். பயப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று பொறுமையுடன் இத்தனை நாட்கள் காத்திருந்தாய் அல்லவா? இனி பொன்னான நாட்களை நீ சந்திக்கப் போகின்றாய். பொன்னான நேரங்களை நீ கடக்கப் போகின்றாய். உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான, மிக எதிர்பார்ப்புடன் நீ ஏங்கி காத்திருந்த ஒரு நல்ல செய்தி கூடிய விரைவில் உன்னை வந்து சேரும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நிச்சயமாக பலிக்கும். ஒரு பொன்னான செய்தி உன் வீட்டு வாசல் தேடி வரும். பொன்னான செய்தி வந்ததும் அதை என்னிடம் தெரிவிக்க நீயும் என்னை தேடி வருவாய். நானும் காத்து கொண்டிருக்கின்றேன் உன் வரவிற்காக. இந்த பொன்னான செய்தியோடு, சாயின் சத்திய வாக்குகளோடு இந்த வியாழனை தொடங்கியிருக்கின்றாய் அல்லவா? சர்வ நிச்சயமாக நன்மைகள் சூழ வரும். நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா நான் இருக்க பயமேன். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். இன்னைக்கு மதியானம் 5வது வார கூட்டு பிரார்த்தனை நடக்க போகுது. மதியானம் 1லேருந்து 2 மணி வரைக்கும் குருஹோரை. அது மட்டும் இல்லாமல் நைட்டு 8 முதல் 9 மணி வரைக்கும் குருஹோரை வருது. இந்த குருஹோரை டைமில் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை பாபா கிட்ட வச்சா கூடிய சீக்கிரம் அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறும். கூட்டு பிரார்த்தனைக்கு ரொம்ப பலம் அதிகம். ஸோ கண்டிப்பாக இந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க. மதியானம் கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்க முடியாதவங்க நைட் டைமில் கலந்துக்கோங்க கூட்டு பிரார்த்தனையில் 8 to 9. தேங்க்யூ. ஓம் சாய்ராம்.